திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மைகளாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதிகள் போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா சிவத்திரு ராஜா ஐயா அவர்களை, ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். அனைவருக்கும் வணக்கங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாய ஓம் நம சிவாய். முதலில் 27 பேர் துதி. வாங்க வேலரசி அம்மா, வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டு அடிகள் வாய்ந்த திருவாளி அமுதனார் மருவு புருடோத்தம சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமா ஒளிர்கீரர் கல்லாடனார் ஓன் கபிலர் பரணர்மை உணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவா. திருச்சிற்றம்பலம். திருமுறை கோயில் அடைதல், அருள் பெருகு தனி கடலும். வாங்க லலிதா பாலசுந்தரம். சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியகன் இரண்டெனவும் புவனம் உய்ய இரு கடவுண்டவருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. திருக்கதவம் திறத்தல், பத்மாவதி அம்மா, வாங்க. சிவாய் நம்மையா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமாலுற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணிசே திருக்கதவோ திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி, வாங்க. சிவ ஜான்சி ராணி அம்மா, வாங்க. நஞ்சமர் கண்டம்.
ஐயா 4வது பாடல். பாட்டுமா? நஞ்சு அமர் ஐயா கண்டத்தான். 4வது பாட்டு. இன்னிசை வீணையர். பள்ளி அடிச்சு சொல்லல நீங்க. நஞ்சு அமர் கண்டத்தான். அஞ்சமன் கண்டத பொண்ணும் இல்லையா அது? திருப்பள்ளி அடிச்சு சொல்லல நீ. திருப்பள்ளி என்ன செய்வினர் தான் பாடுங்க. இன்னிசை வீணையர் படி. திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னை ஆண்டு கொண்டிருக்கும் என்னையும் ஆண்டு கொண்டு என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. என்னை ஆள்னா யான் என்ற செருக்கு, என்னையும் என்றால் அந்த ஆணவத்தின் அடங்கி நிற்கிற அந்த சிறப்பு. அதனாலே என்னையும் ஆண்டு கொண்டு என்னாருள் புரியும். எல்லா அடியார்களையும் ஆட்கொள்றியாப்பா, என்னையும் சேர்த்து ஆட்கொள்ளு அப்படின்னு கேட்கிற மாதிரி. இதுல சென்னியில் வந்த இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துன்னிட பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். அதான் இன்னைக்கு சென்னிப்பத்து. சென்னியில் அஞ்சலி கூப்புதல் தான் சென்னிப்பத்து என தலைப்பில சிவ விளைவு என தலைப்பிட்டு இருக்கிறார்கள். அதாவது சிவபெருமான் குருவாக வந்து நமக்கு திருவடி தீக்கை செய்த அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகிய பெருமைதான் சென்னியில் அஞ்சலி கூப்புதல். அதனால அதுக்கு திருவடி தீக்கைன்னு சொல்றாங்க. வடமொழியில் அதுக்கு தீட்சைன்னு ஒரு சொல்றாங்க. அதுக்கு என்ன பொருள்னு தெரியல. அதனால தமிழ் அதுக்கு தீக்கைன்னு பேரு. தீட்சை என்ற வட சொல்லின் மொழிபெயர்ப்பு அல்ல தீக்கை. தீக்கை என்ற தமிழ் சொல்லுக்கு என்ன பெயர்னா தீத்தலும் கைத்தலும் அப்படின்னு எங்க ஐயா அதுக்கு பொருள் எழுதியிருக்கார். சிவதீக்கைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதுல அவர் அங்க எழுதியிருக்காங்க தீத்தல் கைத்தல். நம்மிடத்திலே உள்ள கெடுதல்களை திகைத்து நல்லனவற்றை கைக்கொள்ளுதல். பொங்கலுக்கு முன்னாடி போகி வீட்டுல இருக்கிற அழுக்கெல்லாம் தூக்கி வெளி போட்டு எரிச்சிடறோம், அது தீத்தல். பொங்கல் அன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம இயற்கைக்கு நன்றி சொல்கிற மாதிரி நல்லனவற்றை கைக்கொள். நன்றி சொல்லுதல் நன்மையின் அடையாளம் அல்லவா? அது நல்லனவற்றை கைக்கொள்ளுதல். அத போகிக்கும் பொங்கலுக்கும் அந்த செய்தி தான் தீக்கை என்ற செய்தி என்று எங்க ஐயா சொல்லுவாங்க அத. அதனால அந்த தீக்கையில இறைவன் வந்து என்ன பண்ணுவான், சென்னியிலே தன்னுடைய திருவடியை சூட்டுவான். அதனாலே சென்னி மன்னி சுடருமே என்ற சிவ தீக்கையை குறிக்கிற பாடல் பதிகம் என்று இந்த பதிகத்தை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. முதல் பாட்டு தேவதேவன். நடராஜையா வாங்க ஆரம்பிச்சு. நன்றிங்க ஐயா. அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை மனமொழி மேகலால வணங்கி
சென்னி மெட்டு வேணுமா? தேவ தேவன் சேவகன். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஆமாங்க ஐயா. மெட்டு தானே. ஆமா, அடியார்களுக்கு அது சொல்லணும் எந்த இதுல பாடுறன்றத. ஆமா, நன்றி 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 நன்றி. சிவாய தேவ திருச்சிற்றம்பலம். தேவன் சேவகன் ஆமாங்க ஐயா, தென்பெருந்துறை நாயகன். ஆமாங்க, சிவசிவா. தாளம் போட்டு பாருங்க. தேவதேவன்மை சேவகன் தென்பெருந்துறை நாயகன் மூவராலும் அரியோலா முதலாய ஆனந்த மூர்த்தியான் தேவதேவன்மை சேவகன் தென்பெருந்துறை நாயகன் மூவராலும் அரியோனா முதலாய ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அரியோனாமலர் சோதியான் தூய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி சுடருமே தூய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி சுடருமே. திருச்சிற்றம்பலம். இந்த சென்னி மன்னி சுடர்களாகிய இந்த தீக்கை யாருக்குரியது? அன்பர்களுக்கு உரியது. யாவராயினும் அன்பரன்றி அரியோனாமலர் சோதியான். அன்புதான் சிவம். அந்த அன்புடையவர்களுக்குத்தான் தீக்கை உரியது. அவர்களுக்குத்தான் பெருமான் சென்னியிலே வந்து சூட்டுவான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அட்டமூர்த்தி. தனலட்சுமி அம்மா வாங்க. தனலட்சுமி அம்மா வாங்க. அம்மா பணியாற்ற நீங்க வாங்க. கேட்டுக்கலையா ஐயா, கேட்டுக்கலையா, உடம்பு சரியில்லையா? சரி சரி, வாழ்க. அம்மாக்கு அவங்க வேண்டிங்க முதல்ல. சிவலலிதா லோகநாதன் வாங்க. தேவி காட்டூர் புத்தகம் வச்சிருக்கீங்களா? புத்தகம் வச்சிருக்காங்க, தெரியல. அடுத்து கொடுங்க ஐயா. சரஸ்வதி அம்மா வாங்க. நமசிவாய. நமுதாய ஆனந்த வெள்ளத்தான் அட்டமூர்த்தி அழகன்கின் நமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன்மை சிவலோக நாயகன் தென்பெரும் துறை சேவகன் மட்டுவார் குழல் மங்கையானை ஓர் பாகம் வைத்த அழகந்தன் மட்டுவார் குழல் மங்கையானை ஓர் பாகம் வைத்த அழகந்தன் வட்டமாமல செவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே மட்டுவார் குழல் மங்கையானை ஓர் பாகம் வைத்த அழகந்தன் வட்டமாமல செவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. நன்றி ஐயா. அப்ப இந்த தீக்கையை தரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் யாருன்னா பெருமான் ஒருவன் தான். அவனுக்கு அட்டமூர்த்தின்னு பெயர். அவன் எண் குணங்களை உடையவன். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. அதுதான் அட்டமூர்த்தி என்ற சொல்லாலே சொல்லி காட்டார். அந்த அட்டமூர்த்தியாக அழகன்தான் நமக்கு தீக்கை தர வல்லவன். அவன் நம்முடைய முக்குணங்களை போக்கி மும்மலங்களை போக்குவான் என்று சொல்கிற செய்தி. வாழ்க வாழ்க. நங்கை அடுத்து நங்கை மீர் என்னை நோக்குமே. சொக்கம்மாள் வாங்க. சொக்கம்மாள் அம்மா வாங்க. வாமா சொக்கம்மா. 45 இல்லம்மா, இது 42மா, சென்னை 10. 42 சென்னை 10. மூணாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். நங்கை மீறனை நோக்கும் இன்னங்கள் நாதன் நம்பனை கொண்டவன்
தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துரை மேய சேவகன் நாயகன் மங்கை மார்க்கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் கொங்கு மாமல செவடி கண்ணம் சென்னி மன்னி பொலியுமே மங்கை மார்க்கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் பொங்கு மாமலர் செவடி கண் நம் சென்னி மன்னி பொலியுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அவன் நங்கள் நாதன் நம்பணி கொள்வான் கொம்மை வரிமுலை கொம்பனையாள் கூறனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டென்று நாம் செம்மை மனத்தோடு பணி செய்ய நம்மை பணித்து அதை ஏற்றுக்கொள்வான். அதனால 2 இடத்துல பணி கொள்வான், 2 இடத்துல சொல்றார். அது செம்மை மனமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வான், எம் உயிரும் கொண்டு எம் பணியும் கொள்வான் என்று 2 முறை இந்த பாட்டுல பணி கொள்வதை பற்றி பேசுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்த 4வது பாட்டு. கணபதி ஐயா வாங்க. பக்தர் சூழ. கணபதி ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய் வாழ்க. நாதன்றால் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாய் பொய்யாம சமர்த்தாமி. ஓம் ஸ்ரீ கங்காஸ்நாயன் நமக. கங்காயன் நமக. யமுனாயன் நமக. சில்லுவே நமக. நர்மதாயன் நமக. கோதாவரியே நமக. வேகவதியே நமக. சப்த கங்கா தீர்த்தம் நானாவித பரிபாலம் வந்த பாஜ சமாப்தாபி ஏவி உடையில் கட்டில் வைக்கின்றனை இப்பிறவி அறுத்தேற வாங்கி கோவி அமர்வளத்தும் ஒருவிப்பாக தன்குழிகள் அனத்தாண்டு போலும் காவி முதல் காவிரி நலியம்மனை கங்கை சரஸ்வதி பொட்டாபர பொட்டாடு அணி கொவியோடு குமரியோடும் சிந்தம் சூழ்ந்த குழந்தைகள் குளத்தினார் அடையார் மகளே பாஜபோயாம் சமர்ப்பயம் சொர்ணாபிஷேகம் சமர்ப்பியாமி சொர்ணாபிஷேகம் சமர்ப்பியாமி நானாவித பரிமள மந்திர சந்தன பத்திர புஷ்பாஜ சமர்ப்பியாமி ஓம் பால் நைவேத்தியம் சமர்ப்பாமி தோபதீபம் ஆக்ராம் தோபதீபம் நீராஞ்சனம் சமர்ப்பியாமி. சிவா அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க. அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க. சிவாயனம் சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம். அடியானுக்கு நான் தேடி போவார், நீங்களே வந்து எனக்கு காட்சி கொடுத்து ஆழ்வாளுக்கிறீங்க. ரொம்ப நன்றிப்பா. சிவா சிவா. நன்றி சிவா. திருச்சிற்றம்பலம். பெருமாள் அருள் பாலிக்கிறார். சிவா சிவா. பக்தர் குலாமும் பரன்பாரில் பன்று பார்ப்பான சித்தர் குழாம் சிவபிரான் தில்லை மூதூர் நலம் செய்வார் எத்தன் இவர் புகுந்தமை ஆளும் கொண்டேன் பணி கொள்வார் வைத்த மாமலர் சேவடிக்க நம் சன்னி மண்ணி மலருமே கொண்டன் பணி கொள்வான் வைத்த மாமலர் சேவடிக்கண் நம் மண்ணி சென்னி மண்ணி மலருமே. சிவத்திரு நன்றியா. வணக்கம்பா. வாங்க வாங்க. எத்தனாகி வந்து எல் புகுந்து எமை ஆளும் கொண்டு எம் பணிகொள்வான் என்ப அந்த 4வது பாட்டு செய்தி. இப்ப ஐயா இதை ஆரம்பிக்க சொல்ல அந்த கும்பமேளாவை நினைவுபடுத்துற மாதிரி நம்ம பாரத தாசத்துல ஓடுகிற
நதியெல்லாம் குறிப்பிட்டாங்க. நேத்து நடராஜ் ஐயா வந்து பிரயாக்ல போய் போன ஆண்டு அந்த கங்கை தீர்த்த அந்த போட்டோ போட்டிருந்தார். உடனே நான் என்ன பண்ணேன், தேவாரத்துல இருந்து அந்த பாட்டு என்ன கங்கை யமுனை சரஸ்வதினு வருக அப்பர் சாமி தேவாரம் அதான் இப்ப ஐயா பாடி காட்டினாங்க. ஏவி இடக்கடல் இடைப்பட்டு இழைக்கின்றேனை இப்பிறவை அறுத்தேற வாங்கி ஆங்கி கூவி அமர் உலக அனைத்தும் உருவி போக குறியிலரை குணத்தாண்டு கொண்டார் போலும் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணி தென்னீர் கோவியொடு குமரிவரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ் கொட்டத்தம் கூத்தனாரே. கும்பமேளால தீர்த்தமாதாரம் அங்க அடியாரெல்லாம் கூடுவாங்க. அந்த அடியார்கள் கூடுகிற அந்த கூட்டத்தை தான் பக்தர் சூழ பராபரன் என்ற சொல்லாலே மணிவாசக பெருமான் சுட்டி காட்டுகிறார். இந்தியாலேயே அதிகமான மக்கள் கூடுகிற இடமானால அதுதான் பக்தர்கள் சூழ்கிற இடம். அங்கே பராபரன் குடியிருக்கிறான் என்ற செய்தியை மணிவாசகர் சொல்ல அந்த கும்பமேளாக்குரிய பாட்டா இதை சொல்லலாம். வாழ்க வாழ்க வாழ்க. இன்னொரு அந்த பாட்டை பாடலாம். நம்ம நடராஜன் இருக்கீங்களா? நீங்க பாடுங்க. பக்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என்ன கும்பமேளா பாட்டுன்னு சொன்னான். அது கும்பமேளா பாட்டுன்னு வச்சுட்டீங்களா பேரு? அதான் சொன்ன, நானே வச்சுட்டேன் அத. ஏன்னா அடியார்கள்லாம் கூடாடியா, லட்சக்கணக்கான அடியார்கள் கூடுகிறா. சொல்ற வர ஜனங்க கூடுறாங்கன்னு சொல்றதல்ல. கும்பமேளா என்பது வெறும் ஜன அல்ல, மக்கள் திரள் அல்ல, அது அடியார்கள் கூட்டம் இல்லையா? 144 144 வருஷத்துக்கு 144 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முறை நடக்குங்கய்யா. அதனால அத பக்தர் சூழும் பராபர அங்க அந்த பக்தர்கள் சூழ்கிற இடமாக அதை பார்க்கலாம். மணிவாசகர் வாக்காது. கண்டிப்பாங்க. சிவ சிவா திருச்சி பாடுங்க. நாலாவது நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. செய்தி போட்டுருந்தீங்க அதனால. ஆமாங்க ஐயா. ஏன்னா அது அடியார்கள் அமைச்சு வச்சிருந்தாங்க. இந்த முறை அடியார்களுக்கு ஒரு விண்ணப்பம், இலவசமா காசிக்கு வரணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒரு 15 நாள்ல நீங்க பதிவு செய்யலாம். யாராருக்கும் விருப்பம் இருக்கோ அந்த அடியார்கள்லாம் சொல்லுங்க, நான் பதிவு பண்ணி தரேன். விவசாயம் 3-4 விதமான இதுல சொல்றாங்க. தம்பதிகளா வர முடியாது, ஒருத்தர் தான் வர முடியும். அது விண்ணப்பிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும். விவசாய அணியில வரலாம், அல்லது தொழில் முனைவோர் அணியில வரலாம். இப்படி 4 விதமான விதங்கள்ல போட்டிருக்காங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ காசிக்கு வரணும்னு அரசாங்கம் எல்லா சலுகையும் ஏற்றுக்கும். ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 45,000க்கு மேல செலவு பண்ணுவாங்க. ரொம்ப சலுகை செய்வாங்க. போறதுல இருந்து வர்றது வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய பணிவா எல்லாத்தையும் எல்லாம் ஒரு 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 மாவட்ட ஆட்சியருக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அத்தனை மரியாதை நமக்கு கொடுப்பாங்க. நீங்க வரணும்னு பிரியப்பட்டீங்கன்னா அடியனுக்கு ஆதார் கார்டும் உங்களுடைய இது வந்து எனக்கு சொல்லுங்க. ஆதார் நம்பர் மட்டும் சொல்லுங்க. பேரு ஊரு எல்லாத்தையும் போட்டு நான் பதிவு பண்ணி அந்த இலவச பயணத்துக்கு நான் புக் பண்றேன். அவங்க அரசாங்கம் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்பாங்க, ஒரு வினாவிடை வச்சிருப்பாங்க. அந்த எக்ஸாம், அதாவது அந்த எக்ஸாம்பிள நீங்க அந்த காசியினுடைய மகாத்மியம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க படிச்சிடணும். அந்த காசி மகாத்மியத்தை நீங்க படிச்சிட்ட பிறகு அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு தேர்வு செய்யப்படுவீங்க. அவ்வளவுதான் செய்திங்க. இந்த கும்பமேளாவுக்கும் அவங்க அந்த திட்டம் போட்டு தான் அதை செய்யறாங்க. அதனால அரசாங்கம் கொண்டு போற இந்த பயணத்துக்கு எல்லாரும் வந்து பங்கெடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா நிச்சயம் வந்து நம்ம அந்த வினாவிடையில ஜெயிச்சு அதான் முக்கியம். அதிர்ஷ்டம் தான் முக்கியம். ஆமா, அதிர்ஷ்டம் இருந்தா நீங்க அந்த ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, அதுக்கு அதிர்ஷ்டமும் வேணும். போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயம் சொல்லுங்க முக்கியமா எனக்கு அதிர்ஷ்டம் தான் கிடைக்கும். பெருமானுடைய அருள் இருந்தா கிடைக்கும். அதனால்தான் பக்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பார் என அந்த பராபரன் அருள் இருந்தால் காசிக்கு போகலாம். வாழ்க வாழ்க. கண்டிப்பாங்க, நிச்சயங்க. பக்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பானேனை சித்தர் சூழ சிவபேரான் தில்லை மோதோர் நடம் செய்வான். பக்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பானேன சித்தர் சூழ சிவபேரான் தில்லை மோதோர் நடஞ்செய்வான். எத்தனாகி வந்தில் புகுந்தேமை ஆளும் கொண்டெம் பணிகொள்வான். வைத்த மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே
எத்தனாகி வந்தில் புகுந்தெம்மை ஆளும் கொண்டெம் பணிகொள்வான் வைத்த மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே வைத்த மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. நான் பக்தராக வேண்டும் விரும்புகிறேன், ஆனால் அந்த பக்தன் எப்படி ஆக முடியும்? பராபரன் அருளாலே ஆக முடியும். அப்ப அந்த பராபரனுடைய பார்வை நமக்கு தேவை. அதனால்தான் பக்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான். அவன் நாம் அங்க அவன் இருக்கிற இடத்து தேடின்னு போக முடியாது. அவன் என்னை தேடி வந்து இந்த நான் இருக்கிற இந்த உலகத்துக்கு வந்து என்னை அவன் பார்ப்பான். அவனுடைய பார்வை என் மேல் செலுத்தப்பட்டால் நான் பக்தனாவேன் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. பக்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என என்னை தேடி வந்து அவன் எனக்கு காட்சி கொடுத்து எனக்கு அருள் செய்வான். அதுதான் சிவ விளைவு, அதுதான் சிவ தீக்கை என்று சொல்றது. வாழ்க வாழ்க வாழ்க. 5வது பாட்டு மாய வாழ்க்கையை அடியேன் படிக்கிறேன். மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேய தோளுமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான் காயத்துள்ள முதுர ஊரணி கண்டுகொள் என்று காட்டிய சேய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே சேய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. ஆக மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான். இது மாய வாழ்க்கை. இந்த உலகத்துக்கு நாம் என்ன பண்றோம்? மயங்கிடுறோம். 5 ஆசைகளாலே மயங்குறோம். மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 பொறிகளாலே, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 புலன்களாலே மயங்கி போகிறோம். அதனாலே இவ்வாழ்க்கை மாய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் அந்த மாயை என்பது உலகியலே இருந்தாலும் அருளியலிலே இந்த உடம்பு இருக்கிறதே அது மாயா தனு விளக்கு. அதனால இந்த காயத்துள் அமுது ஊற ஊற கண்டுகொள் என்று இந்த மாயையை நாம் மாயா தனு விளக்காக கண்டால் அதன் மூலமாக இந்த காயம் கோயிலாகும், கடிமனம் அடிமையாகும், வாய்மையும் தூய்மையாகும், மனமணி லிங்கமாகும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. இந்த பாட்டு எல்லாரும் படிக்கலாம், ஆளுக்கு ஒரு வாட்டி. ராணியம்மா ராணியம்மா மாய வாழ்க்கை மெய்யென்றெண்ணி மந்திடா வகை நல்கினான் வேய தோளுமை பங்கன் எங்கள் திருப்பெரும் துறை மேவினான் காயத்துள்ள முதுர ஊரணி கண்டு கொள் என்று காட்டியே சேய மாமல சேவடிகன் சென்னை மண்ணில் திகழுமே சேய மாமல சேவடிகன் நம் சென்னை மண்ணில் திகழுமே. திருச்சிற்றம்பலம். இந்த ராஜா என்ன பண்றாரு? கொஞ்சம் ஓரம் வந்து என்ன பண்றாரு? எதிரில் இருக்கிறவன் மட்டுமே பாத்துக்கிறாரு, பக்கத்துல இருக்கிற அம்மாவை பார்க்க மாட்டாரு. காலையில இருந்து அந்த அம்மா இருந்து உட்காந்துக்குது, அந்த அம்மா பாட விட மாட்டேன்றாரு. இவரு எதிரவளவு எல்லாம் கூப்பிடுறாரு, ராணி அம்மா கூட மாட்டேன்றாரு. நானே வர அதனால நான் கூப்பிட்டேன். அதுக்கு பதில் வெரி குட் ஐயா, தேங்க்ஸ். மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி விட்டாரு. அதனால அது பொய்யிட்டு நினைக்காம மெய்யிட்டு நினைச்சாரு. அதனால பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. அத பொய் நினைச்சுதான் விட்டுட்டு இருப்பாரு இல்லையா? அதனால மெய்யென்று நினைத்தார். மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான். அதை மெய்ய நினைச்சா அதை மதிக்கலாம், பொய்ய நினைச்சா மதிக்க வேண்டாம். ஆனா மெய்யினாலே அதை மதித்திடா என்ற சொல்ல மதிக்காமல் இல்லை, அதை மதித்தான் என்ற பொருள். அப்படி வருமானு கேட்டா வரும். அறிகிற மணிக்கு அறியாமன் பேரு. ஆனால் மதித்தல் என்பது மதித்திடா என்ற எதிர் சொல்லாலே வந்தது என்று சொல்லுவார்கள். அதனால பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு ராணி அம்மாவை. வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்தது காமாட்சி. காமாட்சி குமார் வாங்க. காமாட்சி அம்மா. காமாட்சி அம்மா ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா. மாய வாழ்க்கை 5ஆம் ஐயா பாடுறேன்.
மாய வாழ்க்கை மெய்யென்றெண்ணி மதித்திதாட வகை நல்கினான். வேய தோல் உமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான். காயத்தூள் அமுதூர ஊர நீ கண்டுகொள் என்று காட்டியே சேயமா மலர் சேவடி கண்ணம் நம் சென்னி மண்ணி திகழுமே. சேயமா மலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே. சிற்றம்பலம் ஐயா. இந்த காயத்துள் அமுது ஊரும் எப்ப ஊரும்? வேயதோள் உமை பங்கனங்கள் திருப்பெருந்துரை மேவினான். அவனை யோகியாக பார்ப்பதல்ல, அவனை அம்மையப்பனாக பார்ப்பது. அதனால்தான் வேயதோள் உமை பங்கனங்கள் திருப்பெருந்துரை மேவினான் என்று பெருமானை அம்மையப்பனாக பார்த்து, அம்மை நீ, அப்பன் நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையா என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்து நீ, இறைவன் நீ என்று பார்க்கிற பார்வை வந்தால் இந்த காயம் அமுது ஊரும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. பாடுமா, எல்லாம் சேர்ந்து பாடலாம். பாட்டுமா ஐயா? பாடுமா லலிதாமா. ஐயா நான் தர்ஷன் பாட்டுமா ஐயா? தர்ஷன் பாட்டுக்கு பேர் நம்ம போட்டி. வாழ்க. திருச்சிற்றம்பலம். மாய வாழ்க்கையை மெய் என்று எண்ணி மத்திட வகை நல்கினான். வேய தோளுமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான். காயத்துள் அமுது ஊர ஊர நீ கண்டு கொள் என்று காட்டிய சேயமா மலர் சேவடிக்கண் நம் சென்னி மண்ணி திகழுமே. திருச்சிற்றம்பலம். மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடாவை. இந்த உலகம் மாயை என்று சொல்லி அதை வெறுத்து ஒதுக்குதல் என்பது உலகியல் நிலை. இல்ல இந்த உடம்பு இறைவன் கொடுத்த மாயாத அணுவிளக்கு என்று அதை மெய்யாக எண்ணி மதித்திடல் என்பது ஒரு வகை. இரண்டு வகை இங்கே உலகியலையும் அருளையும் சேர்த்து சுட்டி காட்டுகிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. லலிதாம்மா. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திட வகை நல்கினான். வேய தோல் உமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான். காயத்தோல் அமுதோர ஓர நீ கண்டுகொள் என்று காட்டியே சேயமாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே. சேயமாமலர் சேவடி கண்ணம் நம் சென்னி மண்ணி திகழுமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. மயக்கம் என்று அழைத்தால் அதை மதிக்க வேண்டாம். மாயா தனு விளக்கு என்று நினைத்தால் அதை நாம் மாயா தனு விளக்கு என்றால் அது மெய். ஆனால் மாயையை அந்த மயக்கத்தை நினைத்தால் அது பொய். மயக்கம் என்பது பொய், தனு விளக்கு என்பது மெய். வாழ்க வாழ்க. அடுத்து யாரியா? வாங்க வாங்க. சிவாயனம்யா. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். சித்தமே பூ. அதே பாட்டு பாடுங்க. அதே பாட்டுங்களா? நன்றி. மாய வாழ்க்கை. சரிங்க ஐயா. மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான். வேய தோளுமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான். காயத்துள் அமுதூர ஊரணி கண்டுகொள் என்று காட்டிய சேயமாமல சேவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே. சேயமாமல சேவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாய். இப்ப இந்த காயத்துள் அமுது ஊரும் எப்ப ஊரும்? பெருமான் நமக்கு தீக்கை செய்தால் ஊரும். அந்த தீக்கை என்பது என்ன? சேயமாமலரு சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே.
சேயனா செம்மை, செம்மையாகிய அந்த மாமலர் தாமரை திருவடி, அந்த தாமரை திருவடி நம்மேல் சூட்டினால் அதுதான் திருவடி தீக்கை. அதன் மூலமாக இந்த காயத்தை அமுதமாக்கி கொள்ளலாம், காயத்துள் அமுது ஊறலாம் என்ற செய்திய சொல்ற பாட்டு. அதுதான் சிவ விளைவு. வாழ்க வாழ்க. அதுதான் நிட்டை குடல்னு சொல்லுங்க ஐயா. உண்மையை சொல்லுங்க, பகிரங்கமா சொல்லுங்க. அதுல என்ன குறைஞ்சிட போறீங்க? வாயத்தன்னு சொல்லுங்க. சென்னி மண்ணின்னா நம்ம தலைக்கு மேல இருக்கிறது சொல்லுங்க. அதையா கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். நிட்டை கூடல் சொல்லல தூக்கம் வராது ஐயாவுக்கு இல்லையா? அதனால அந்த சேய மாமலரு சேவடி கண்ணம் சென்னி மன்னிவனே, பெருமானுடைய சென்னி நம்முடைய இரு கண்களையும் அவனுடைய திருவடியாக பார்த்தல். ஒன்று சிவம், ஒன்று சக்தி, இரண்டும் சேர்ந்து இலாடத்தானத்திலே வந்து அமைதல் தான் நெட்டை கூடல். சதனா? வாழ்க வாழ்க. திருவாசகத்துல இல்ல செய்தி இல்லையா? எல்லாமே இருக்குது அதுல. வாழ்க. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. இருக்கீங்களா? அடுத்து சங்கரையா வாங்க. சங்கரையா, நான் பேசுற எல்லா செய்தியும் நிட்டை கூடல கூட சேர்த்துறேங்க. நான் பேக்காத மாதிரி புதுசா பேசுறீங்க. ஏன்னா இவங்க கற்பனைக்கு போயிடுவாங்க. ஏதோ சென்னி மண்ணின்னா, சென்னின்னா என்னன்னு யோசிப்பாங்க. மண்ணின்னா அந்த கையை ரெண்டு தூக்கி மேல இருக்கிற நிலை, கையை ரெண்டு கோர்த்து மேல நிக்கிற அந்த நிலைமை சொல்லி தரணும். தலைக்கு மேல இருக்கிற ஒரு பகுதின்னு நம்ம சொல்லி தரணும். கையை மேலே தூக்குவது என்பது ஒரு சரியையாக பெருமானுக்கு கிரியை செய்த ஒரு தொண்டு. அந்த கண் பார்வை மேலே தூக்கி இளத்தாத்து வைப்பது நிட்டை. அவ்வளவுதான். சரியா? அற்புதம் அற்புதம். வாழ்க வாழ்க. பாக்குற பார்வைதான் எதுவுமே. சங்கரையா வாங்கயா. வணக்கம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். சிற்றம்பலம். மாய வாழ்க்கை மெய்யன் எண்ணே மதித்திடா வகை நல்கினான். மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணே மதித்திடா வகை நல்கினான். பேய தோளுமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான். காயத்துள்ள முதுர உன்னி கண்டு கொள்ளன்று காட்டிய சேய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே. சேய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. காயத்துள் அமுது ஊர்தல் என்பது என்னன்னு கேட்டா, நம்முடைய இறை ஆற்றல் என்பது நம்முடைய மூலாதாரத்திலே தங்கியிருக்கிறது. அந்த மூலாதாரத்திலே தங்கியிருக்கிற அந்த ஆற்றலை காலையில வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதன் மூலமாக நெஞ்சிலே இருத்தி, அப்படி நெஞ்சிலே இருத்த அந்த இறையாற்றலை புருவ மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்தல். அதுதான் நெட்டை குடல். அதுதான் காய. அந்த அப்படி நெட்டை கொடுக்கிற போது இந்த காயத்துள் அமுது ஊறும். அந்த அமுது என்ன பண்ணும்? புருவ மத்தியில இருந்து உள்நாக்கில வந்து அமுதமா சொட்டும்னு சொல்லுவாங்க. அதுதான் நிட்டை கூட. வாழ்க வாழ்க. ரைட்டா நடராஜா? ரைட்டா? ஐயா அற்புதம் ஐயா. அற்புதம் சாமி ஐயா. எனக்கு தெரியாதுயா. ஏன்னா ஒண்ணு சொல்றேன்னா, ஏன்னா எல்லாம் காமிச்சு ஏமாத்துறாங்க. நம்ம அந்த வேலையை செய்யாம பகிரங்கமா சொல்லணுங்க ஐயா. அடியார்களுக்கு சொல்லிதான் புரிய வைக்கணும். நம்ம எந்த பார்வையில பாக்குறோமோ அந்த பார்வையில அந்த சொல்ல அமையும். சரிங்களா உங்களுக்கு? அதனால மணிவாசகர் சொல்றார். நம்ம சொல்றோம் நினைக்கூடாது. மணிவாசகர் வாக்கு காயத்துள் அமுது ஊர கண்டுகொள் என்று காட்டியன. அந்த கண்டுகொள் என்று கண்ணைத்தான் காட்டார். அந்த கண்ணு என்ன பண்ண கொண்டு போய் பூர்வ மத்தியில சேகர. அதான் நிட்டை கூட. மணிவாசகர் வாக்கு இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்றோம். எனக்கு தெரியும், நான் சொல்றேன் இல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒன்றும் போதா நாயனை உய்ய கொண்ட நின் கருணை ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன். இங்க சொல்ற அத்தனை செய்தியும் குறிப்பெடுத்து வச்சு நோட்ஸ் எடுத்து வியாக்கியானம் பண்றதுக்காக வந்தது. அதுல சொற்பொழிவு அல்ல இது. இப்ப படிக்கும் போது வருகிற அந்த அனுபவ வார்த்தை. அந்த அனுபவ வார்த்தையில காயத்துள் அமுது ஊர கண்டுகொள் என்று காட்டிய. அப்ப காயத்துள் அமுது எப்ப ஊறும்? மூலாதார ஆற்றலை கொண்டில நெஞ்சிலே நிறுத்தி அதை அப்படி நெஞ்சிலே நிறுத்த செய்தா வந்து கொண்டு போய் இலாடத்தானத்திலே செலுத்துது. அந்த இலாடத்தானதான் பூர்வ மத்தி. அதுதான் நிட்டை கூட. ஆமாங்க ஐயா.
ஆனா இதெல்லாம் தூரம் தூரம் நினைச்சுக்குவாங்க நம்ம ஆளுங்க. அமுது நிச்சயம் எல்லாருக்கும் உண்டு. எல்லாருமே அந்த சேவடி கண்ணத்தை நம்ம தொடலாம். ஐயா, இந்த தருமபுரம் ஆதின பொழிப்புரையை படிச்சுட்டுமா? படிங்களா? பொய்யான உலக வாழ்க்கையை உண்மையானது என்று நினைத்து அதனை பாராட்டாதபடி எமக்கு ஞானத்தை கொடுத்தவனும் மூங்கிலை ஒத்த தோலினை உடைய உமையம்மையின் பாகனும் எமது திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருப்பவனும் ஆகிய இறைவன் எனது உடம்பினில் அமுதம் இடைவிடாது பெருகுமாறு நீ பார் என்று காட்டிய அருளிய சிறந்த செந்தாமரை மலர் போன்ற சிறந்த திருவடியின் கீழே நம் தலை நிலை பெற்று நின்று விளங்கும். திருச்சிற்றம்பலம். இந்த தர்மயாஜன உரை இருக்க, அது எழுதந்து யார் தெரியுமா? குருசாமி தேசின்னு ஒரு பெரியவர். அங்க இருக்கிற செந்தமிழ் கல் இருக்கு. அந்த செந்தமிழ் கல்லூடைய முதல்ல பேராசிரியர் இருந்தார். அப்ப அந்த கல்லூரிய முதல்வராக இருந்தார். அவர் பேர் குருசாமி தேசிகர்னு பேரு. அவர் எழுதின உரை அது. அதையே எங்க ஐயா ஒரு உரை எழுதியிருக்காரு. அந்த உரையை நான் படிக்கிட்டேன். குலசேகர ஐயா ஒரு உரை எழுதியிருக்காரு அந்த பாட்டுக்கு. அவர் எப்படி தெரியுமா எழுதியிருக்காரு? மூங்கிலின் இயல்பினை உடைய திருத்தோள்கள். ஏன்னா அது வேயதோள் உமை பங்கன் என்ற சொல்லில் ஆரம்பிச்சு மூங்கில் இயல்பினை உடைய திருத்தோளை உடைய உமையம்மையார் இடப்பாகத்தை உடைய சிவபெருமான். அங்க ஏகாம்பரத்துல பெருமான் ஏலாவார கோயிலை வணங்கிய போது அவருக்கு இடப்பாகத்தை கொடுத்தான்னு சொல்லுவாங்க ஏலவார் கோயிலுக்கு. அதனால அந்த மூங்கில் இயல்பினுடைய திருத்தோடைய உமையம்மையாரை இடப்பக்கத்தை உடைய சிவபெருமான் எங்களுக்கு சிறப்பு உரிமையுடைய திருப்பெருந்துரைக்கண் விரும்பி கோயில் கொண்டருளினன். அவன் திருப்பெருந்துறையிலே கோயில் கொண்டிருக்கான். எதற்காக? அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சொல்வதற்காக அவன் திருப்பெருந்துறையிலே விரும்பி கோயில் கொண்டிருக்கிறான். நிலை பேரில்லாத இவ்வுலகியல் வாழ்க்கையினை நிலை பேறு உடையதன மனம் கொள்ளா வகை தன் திருவடியினை தந்தருளினன். அந்த உலக வாழ்க்கை நிலை இல்லாதது, அது மாய வாழ்க்கை. அதனாலே அதை நிலை என்று நினைத்துக்கோம். ஆனால் எது நிலை? பெருமானுடைய திருவடிதான் நிலை. அடியேனை உடம்பகத்து திருவடி பேரின்ப பேரமுது ஊற்றெடுத்து விழியும் நிலையினையும் அடியேனுக்கு தன்னழியால் கண்டுகொள் என்று காட்டியருளினன். காயத்துள் அமுது ஊற ஊரணி கண்டுகொள் என்று காட்டிய. எதை கண்டுகொள் என்று சொல்கிறார் என்று கேட்டால், உடம்பகத்து திருவடி பேரின்ப பேர் அமிர்தம் ஊற்றெடுத்து விழியும் நிலையினையும் அடியேனுக்கு தன்னழியால் கண்டுகொள் என்று காட்டினான். அவனுடைய செந்தாமரை அணைய அந்த திருவடியை நவனம் நம் அந்த திருவடிக்கண் நம் தலைகள் பொருந்தி திகழ்வனவாக. அந்த தலைதான் சென்னி. அதனால அதை சென்னிப்பத்து சிவ விளைவு சிவதிக்கை. வாழ்க வாழ்க. அங்க பேரமுதை பத்தி பேசுறேன். அருமையா பேசியிருக்காரு. திருவடி பேரின்ப பேரமுது ஊற்றெடுத்து வழியும் நிலை அடியனுக்கு தன் கருணையினால் கண்டுகொள் என்று காட்டன். அதை ஒரு நாளைக்கு காணலாம். அதுக்கான முயற்சியா நடக்கிறாரு. அதனால கண்டுகொள் என்று காட்டியது. காயத்துள் அமுது ஊற ஊரணி கண்டுகொள் என்று காட்டிய சேய மாமலரு சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழ்வன பெரியவங்க வாக்கு. வாழ்க வாழ்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றிங்க, மிக்க நன்றிங்க. இந்த திருவாசக முக்தி நெறி பாடும்போது மட்டும் தலையில ஒரு புத்தகத்தை வச்சுக்கோம். ஏன் வச்சுக்கிறோம், எதுக்கு வச்சுக்கிறோம், எதனால அந்த புத்தகத்தை தலைமையில வைக்கிறோன்ற அறிவு சில பேருக்கு சொல்லணும். ஏதோ பாடணுமா கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாம எதுக்கு போறோம், என்னத்துக்கு போறோம், முடிஞ்ச ஷிஃப்ட்டுக்கு போற மாதிரி திருவாசகம் முற்றுவதற்கு போறது, ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது. சரி, எப்படியோ ஆண்டவனை பாடுறதுக்கு வந்துட்டே அதுவே போதுன்றது தான் நம்ம பாக்குறோம். இதுக்கு உள்ள ஆழமான இவ்வளவு பொருள் இருக்குது. ஐயா படிக்கும்போது அவங்க ஒன்னாவது சொன்ன அருளுரை பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணியில ஆழமா இருக்குது. ஆனா திருவடின்றது அந்த பூர்வ மத்தியம் தான். அதுதான் ஒரு உண்மையான ஆச்சாரியர் தொட்டு காமிக்கணும். அந்த வகையில் நமக்கு கிடைச்ச ஆச்சாரியரும் ரொம்ப அறிவார்ந்த ஆச்சாரியர் தான் ராமநாத குலசை ராமநாதன் ஐயாவும். ஐயாவுக்கு மிகப்பெரிய ரகசியத்தை சுட்டி காமிச்சிருக்காரு. ஐயா ஒன்னும் சாதாரண நினைச்சிடாதீங்க. உண்மை தெரிஞ்சவரை நம்ம கிட்ட அந்த இடத்துல அவர் சொல்றாரு, திருவடி பேரின்ப பேர் அமிழ்து ஊற்றெடுக்கும் அப்படின்னு காட்டுறார் இல்லையா? அந்த புருவ நதியில என்ன பண்ண அந்த அமிழ்து ஊற்றெடுத்து அது நம்ம உடம்பை கோயிலாக்கும். காயத்துள் அமுது ஊற ஊரணி கண்டுகொள் கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டருளு போற்றி. வாழ்க வாழ்க. இதுல இருக்கும் திருச்சதகத்துல.
அதனால நம்மளெல்லாம் கண்டுகொள்வதற்காக தான் நெட்டை குடல் சொல்றாரு. ரொம்ப ரொம்ப ஒரு இடத்துல வற்புறுத்தணும்னு இந்த அடாது ஐயா விரும்புறாரு. வாழ்க வாழ்க. நன்றி. அது அந்த அந்த உரைப்பாடு உரைக்கணுங்க ஐயா. உயிருக்கு சொந்த புத்தி கிடையாதுங்க ஐயா. சொந்த புத்தியே கிடையாது. நம்ம உயர்ந்த செய்தியை பேசுறோம், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனா அதுல என்னன்னா அடுத்தவங்களை குறை சொல்ல வேணாம். உலகம் பலவிதம் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல வேணாம். நம்ம இடத்துல என்ன குறைன்னு மட்டும் நம்ம பண்ணது, அடுத்தவங்க குறைய பார்த்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அடுத்தவங்க குறைய சொல்லாம நம்மளுடைய குறையை மட்டுமே நம்ம பார்ப்போம். வாழ்க. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. ஆனா அடுத்தவங்களை குறை இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க ஷிஃப்ட்டுக்கு போறாங்க. ஏன் அது தேவையில்ல. அதான் அது வந்து நம்ம இந்த சிந்தனைகள் அதான் அடுத்தவங்க குறையை நிறுத்திட்டு நம்முடைய குறையை பார்க்க. ஆனா சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய கடமைங்கய்யா. சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. ஆமா, அடுத்தவங்க குறைய நம்ம சுட்டி காட்ட வேணாயா. என்னுடைய குறைய நான் சுட்டா அடுத்தவங்க குறைய அவங்கவுங்க அவங்க குறைய அம்மா நீ வந்து இந்த பாட்டை பாடுற திருவடி. கண்டிப்பா திருவடி எது? இந்த மாய வாழ்க்கையெல்லாம் போய் நீ சும்மா அலையாத, ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சு நீ ஏன் அலைஞ்சிட்டு இருக்கிற? உட்காரு, முதுகெலும்பு நேரா வை, கண்ணு ரெண்டும் சொருகி இந்த இடத்துல தான் திருவடி இருக்கு, இங்கதான் அமுது ஊறும், உள்நாக்கு இருக்கு, உள்நாக்கு வழியா சுவாசம் இருக்குது, உன் மனசு ஓடுங்கன்னா மூச்சு ஓடுங்க, மூச்சு ஓடுங்கன்னா கண்ணு ரெண்டும் சேரும், அப்பதான் சென்னி மண்ணி திகழும்னு சொல்லணும். அவன் தான் ஆச்சாரியன், அவன் தான் உண்மையான ஆச்சாரியன். சும்மா பாட்டு பாடிட்டு இதுதான் நான் அடிக்கடி கூட சொல்லுவேன். நான் பாட்டு பாடுறது இல்ல, உள்ள வர்றது பெரிய விஷயம், திருவாசகம் முற்றுறதுல வர்றது பெரிய விஷயம், பாடுறது பெரிய விஷயம், அப்புறம் பொருள் அறிந்து பாடுறது ரெண்டாவது விஷயம், மூணாவது அனுபவ விளைவு ஏற்படணும். அந்த அனுபவ விளைவு ஏற்பட்டாதான் அங்க பேசுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கு. அதனாலதான் நான் வலியுறுத்தி சொல்றது, பாடுறது மட்டும் இருக்கட்டுங்க ஐயா, நம்ம வலியுறுத்தியும் சொல்லணும். அந்த அனுபவத்தை சொன்னாதான் நமக்கு வந்து அவங்க ஓஹோ இப்படி இவ்வளவு ஒரு ஆழமான விஷயம் இருக்கா அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும். நன்றிங்க ஐயா. பலகால் பாட அந்த இயல்பு தானா வந்துடும். நம்ம போய் அடுத்தவங்களை போய் வற்புறுத்தி சொன்ன விஷயம் இல்ல. நம்ம அனுபவத்தை பெறணும். நம்முடைய குறையை உணரணும்னா அடுத்தவங்க குறைய அவரவருக்கு உள்ளபடி ஈசனவர்களாலே அவரவரை கொண்டு ஏற்றுமா. நீங்க அடுத்தவங்களை குறை சொல்வதுமா சுட்டி காட்டுறதுமாக இந்த நோயா பேசுகிறாரையா இது நயா அப்படின்னு சொல்லி பல பேர் வெறுப்பு தான் வருமே தவிர, நம்ம அடுத்தவங்க பத்தி குறைய சொல்லுவோம். அடுத்தவங்க செயலை செய்ய விட நாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணால் அந்த மாதிரி அடுத்தவங்களும் அதை வந்து அப்படியே யாருக்கு புண்ணியம் இருக்குதோ யாருக்குதோ அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் நம்முடைய செய்கை. அதை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு 21 பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க 68 நாளா. அதுவரை நம்ம சொந்த உலகத்தையே நம்ம தீர்த்து நம்ம சுட்டி காட்டினா அடுத்தவங்களை குறை சொல்லிக்கினே இருந்ததுக்கு அதை தவிர்க்கலாம்ன்றது என்னுடைய எண்ணம். உலகத்தை நம்ம திருத்த முடியாது, நிச்சயமா உலகத்தை திருத்த முடியாது. உலகத்தை திருத்தத்துக்காக நான் வரல. என்னை நான் திருத்திக் கொள்வதற்காக இந்த பிறப்பை தவிர அடுத்தவங்களை திருத்தத்துக்காக எனக்கு கொடுக்கல. நான் ஆச்சாரியா வேண்டிய அவசியம் இல்லை. ஆச்சாரியன் பெருமான் ஒருத்தன் தான். அவன் ஆச்சாரியா இருந்து அவன் அவர்களுக்கு உள்ளிருந்து உணர்த்துவான். தவிர அவன் உணர்த்தான் நம்ம உணர முடியாது தவிர அடுத்தவங்க சொன்னா அது எனக்கு குறையாதான் தெரியும், எனக்கு வெறுப்பாதான் வரும். அதனால அடுத்தவங்க குறைய நம்ம சொல்றதை விட நாம் நம்முடைய குறையை பார்ப்போம், நாம் நம்மை திருத்திக் கொள்வோம். உலகத்தை பெருமான் அவன் திருத்துவான், நாம் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஆச்சாரிய வேண்டிய அவசியம் இல்லை. பெருமான் ஒருவன் தான் ஆச்சாரியன், மற்றவங்க எல்லாம் சீடர்கள் தான். என்னென்ன ஆச்சாரியத்தை நான் உலகத்தை திருத்துறேன்னு உபதேசம் பண்ண அது வந்து சில பேருக்கு பிடிக்கும், பல பேருக்கு அது வெறுப்பை தரும். சிலருக்கு பிடிக்கிறதுக்காக பல பேர் வெறுப்பை தேடிக்கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய சுட்டி காட்ட வேண்டியது நம்ம கடமை ஐயா. அவ்வளவுதான். உணர்வார்கள். ஏன் இப்ப நீங்க பேச்சுகளிடம் சொல்லும்போது அவர்கள் பெருமான் உள்ளிருந்து உணர்த்துவான். நம்ம சுற்றோம் நான் என்ற எண்ணம் வந்தால் நாம் என்ன அது வந்து என்ன வரும், அடுத்தவங்களுக்கு நம்ம மேல வெறுப்பு தான் வரும். அதனால நாம் விருப்பத்தோடு இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணா அடுத்தவங்களுக்கு சுட்டி காட்டுறது விட்டுட்டு நாம் நம்மை நாமே திருத்திக் கொள்ள முயற்சியோம். நம்முடைய குறையை காண்போம். அதன் மூலமாக அவரவர்கள் குறையை உணர்வார்கள். பெருமான் சுட்டி காட்டுவார். வாழ்க வாழ்க. சிவாய நம்ம ஐயா கேட்டுக்கிறேங்க. நான் கேட்கவே பேரானந்தமா இருக்குது. ரொம்ப அருமையா போயிட்டு கேட்டா விட்டு பத்தாது, பாடவும் செய்யணும். பாட வேண்டும் நான் போற்றிருந்தா மணிவாசகர் வாக்கு. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து உருகி நெக்கு ஆட வேண்டும். பாடினா பத்தாது, கேட்டா பத்தாது, சிந்திக்கா பத்தாது, ஏன்னா எதுவும் பத்தாது நமக்கு. நமக்கு எது எந்த நேரத்தை வாய்க்குதோ அது அந்த நேரத்தை வாய்க்கும். இப்ப நமக்கு பாடுறதுதான் வாய்ப்பு. திருமுறை தமிழோசை பாடுவதற்கு பாடுதான். பாடலாம் வேஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆட்கொள்வான். கோயில்ல இருக்கேன், நாளைக்கு பாடுதல் ஒரு ஞானம், கேட்டல் ஒரு ஞானம்.
நன்றி நன்றி. மல்லிகாமா இருக்கீங்களா? வாங்க. ஓரூர் செண்பவள்ளி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா சித்தமேவா பிறவியா ஐயா? சித்தமே படம் டைம் எடுத்து அந்த 5 பாட்டுமா 6வது பாட்டுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். நான் பதிகத்தை முடிக்கணும். சரிங்க ஐயா, நன்றி ஐயா. இன்னும் 5 பாட்டு இருக்குல்ல. சித்தாமே புகுந்தம்மை. சித்தமே பெருமான் வந்து நம்முடைய சித்தத்துல போகணும், அடுத்தவங்க சித்தத்துல போறதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். அவங்கவுங்க சித்தத்தை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க, நம்ம சித்தத்தை நம்ம பார்ப்போம். ஆனா பெருமான் நம்முடைய சித்தத்திலே நம்மை நாம் திருத்திக் கொள்வோம். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். சித்தமே புகுந்தெம்மையாட்கொண்டு தீவினை கெடு துயலாம். சித்தமே புகுந்தெம்மையாட்கொண்டு தீவினை கெடு துயலாம். பத்தி தந்து தன் பொன்கழற்கனி பன்மலர் கொய்து சேர்தலும். முத்தி தந்திந்த மூலகுக்கும் அப்புறத்தெமை வைத்திடும். அத்தன் மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. முத்தி தந்திந்த மூலகுக்கும் அப்புறத்தெமை வைத்திடும். அத்தன் மாமலர் செவடி கண் நம் சென்னி மன்னி மலருமே. நன்றி ஐயா. என்னுடைய தீவினையை நான் எப்படி ஒழிப்பேன் முன்னா, அதனாலே என்னுடைய சித்தத்திலே அவன் வந்து போவான். சித்தமே புகுந்து எம்மையாட்கொண்டு தீவினை கெடுத்து எல்லாம். என்னுடைய தீவினையை நான் கெடுக்க முயற்சி, அடுத்தவங்க தீவினை பத்தி குற்றம் சொல்வதனால நான் ஒன்றும் பெருசா வளர்ந்துட போறதில்ல. என்னுடைய குறையை நான் உணர்ந்து என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். அப்பா அவன் என்னுடைய சித்தத்திலே வந்து புகுவான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. அத்தன் மாமலரு சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. வாழ்க வாழ்க. பிறவி என்னமை கடன். கோபால் சரிதா அம்மா வாங்க. வாமா. கோபால் சரிதா அம்மா. 7வது பாட்டுமா. மாணிக்க வாசகரை மலரடி 7:42 7. திருச்சிற்றம்பலம். பிறவி என்னுமே கடலை நீந்ததன் பேரருள் தந்தருளினான். அறவை என்றடியார்கள் தங்களருக்குலாம் புகவிட்டு நல் உறவு செய்தனை உய்ய கொண்ட பிரான் தன் உண்மை பெருங்காமம். திறமை காட்டிய சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. திறமை காட்டிய சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. உறவு செய்தனை உய்ய கொண்ட பிரான். நான் யாரோட உறவுகளும் பெருமானோடு உறவுகள் வேண்டும். அவன் தான் எனக்கு அருள் பெறுபவன். அந்த உறவு செய்தனை உய்ய உண்மை பெருக்கம் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. புழுவினால் பொதிந்திடு குரம்பை. திலகவதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. புழுவினார் போதிந்திடு குரம்பையே பொய்தனை ஒழிவித்திடும். எழில்கொள் சோதியம் ஈசன் எம்பிரான் என்னுடைய அப்பன் என்றென்று தொழுத கையினராகி தூய் மலர் கண்கள் நீர் மல்கும் தொண்டர்க்கு வழுவிலா மலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. வழுவிலா மலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தொழுத கையினராகி தூமலர் கண்கள் நீர் மல்கும் தொண்டக்கு. ஆக பெருமானை தொழுத ஆரம்பித்தால் அந்த நெட்டை கூடல் வாயிலாக கண்ணிலே ஒரு நீர் துளிர்க்கும். அந்த குளிர்ச்சியை போக்குவதற்காகத்தான் கையை சூடு பறக்க தேய்ச்சி கண்ணில் ஊத்தி கொண்டு சொல்வது அந்த நீர்மையாய குளிர்ச்சியை அனுபவிப்பதற்காக என்று சொல்லுவார்கள். சூடும் குளிர்ச்சியும் சூடும் சேர்ந்த அது ஒரு இந்த நிலை சிவமும் சக்தியுமான நிலை. அதனால அந்த கண்கள் நீர்மல்கு தொண்டர்க்கு என்ன பண்ணோம், அந்த கையை சூடு பறக்க தேய்ச்சி கண்ணில் ஒத்துறதுதான்
சிவமும் சக்தியுமான நிலை என்று சொல்லுவார்கள். சிவசக்தி நிலை, அதுதான் நெட்டை கூட. சதனையா நல்லதையா? நன்றி சாமி, நன்றி சாமி. வாங்க ஷியாமலாமா வாங்க. சிவாய வந்திருக்காங்களா? எங்க ஆளக்காளா? ஐயா கொஞ்சம் உடம்பு ஒத்து வரல ஐயா. உடம்பெல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. சிவாயனம் ஐயா. 10வது பாட்டு வம்பனாய் திரிவேனை. 9வது பாட்டு. 9வது பாட்டு. 8வது 9. திரிவேனை வா என்று வல்வினை பகை மாய்த்திடும் உம்பரானுலகுடறுத்து அப்புறத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரானவர் கருளிமே மெய்யடியார்கட்கு இன்பம் தழைத்திடும் செம்பொன் மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி திகழுமே. செம்பொன் மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி திகழுமே. நன்றி ஐயா. சிவாயனமா. நான் வம்பனாய் திரிகிறேன். எதனால? அடுத்தவங்க குறைய பாக்குறதுனாலயே என்னுடைய குறைய நான் பார்க்கணும். வம்பனாய் திரிவேனை வாயென்று வல்வினை பகை மாய்த்திடும். என்னுடைய குறைய நான் பார்த்தாதான் என்னுடைய வல்வினை தரும். அடுத்தவங்க குறைய பார்த்தா என்னுடைய வல்வினை தீராது. அதனால அடுத்தவங்க திருத்தத்துக்காக நான் இந்த உலகத்துக்கு வரல, என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாடல். வம்பனாய் திரிவேனை வாயென்று வல்வினை பகை மாய்த்திடும். திருவாசகம் வெறும் ஸ்பாட் அல்ல, ஏதோ வந்தா திருவாசகம் பண்ண பாட்டான், நானும் திருவாசகம் முற்றுவதல் பண்ணேன் என்ற சூழ்நிலை வேறு. ஆனால் இது அனுபவ வார்த்தை. ஒரு வார்த்தையும் அனுபவிச்சா அப்படி அனுபவிக்கிற அந்த அனுபவம் தான் உண்மையான நிட்டை கூட. திருவாசகத்தை எடுத்து ஒரு வார்த்தையா சொல்லி பாருங்க. என்னையோர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய் பதையேன் மனம் மிக உருகேன் பருகிலேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன் என்று மணிவாசகர் தன்னைத்தான் பாடியிருந்தார. அடுத்தவங்களை குறை சொல்லவே இல்லை, தன்னை குறை சொல்லி கொண்டார். அதனால அந்த வார்த்தையை எடுத்து ஒரு வார்த்தையா சிந்திக்க 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 அதுவே உண்மையான நெட்டை கூடலாக அமையும். வம்பனாய் திரிவேனை வா என்று வல்வினை பகை மாய்த்திடும். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து முத்தனே முத்த ஜோதியை வாழ்பாடி சித்ராமா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்கய்யா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்காங்க ஐயா. அடிகளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். முத்தனாய் முதல் சோதியை முக்கனப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பத்தர்கள் இங்கே வம்மின் நீர் உங்கள் பாசம் தீர பணிமீனோ சித்தமார் தரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம் சாமி. வாழ்க வாழ்க. பக்தர்கள் இங்கே வம்மின் நீருங்கள் பாசம் தீர பணிமினோ. பெருமான் மேலே வைத்த பாசத்தை சொல்ற மாதிரி ஒரு செய்தி. இன்னொன்னு, நம்முடைய பதுபசி பாசம் என்ற பாசத்தை நீக்குகிற செயல். பாசத்தை சேர்த்தல் என்பது நீக்குதல் வேறு. பெருமானிடத்திலே பாசத்தை சேர்த்தல் நம்முடைய பாசத்தை நீக்குதல். அதுதான் உண்மையான நெட்டை கூட. அது இப்ப இங்க சொல்லனா ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட். ஏதோ நான் நடாரோட சண்டை போடுறதுல சண்டை என்கிட்ட சண்டை போட மாட்டாரு, ஏன்னா அவர் என்னை விட முடியாது, நான் அவரை விட முடியாது. அதனால இது வந்து ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. முடிச்சியா? இது பண்ணலையா? 10 பாட்டு படிக்கலையா? கடைசி பாட்டு படிக்கலையா? விட்டு கடைசி பாட்டு பண்ணி சொல்லுங்க. காளிமுத்தையா வாங்க. யாராவது விட்டு போயினா கடைசி பாட்டு. அடுத்தது உமா அம்மா வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க. முத்தனை முதல் சோதியை முக்கன் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பத்தர்கள் இங்கே வம்மின் நீர் உங்கள் பாசம் தீர பணிமீனோ சித்தமார்தரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. திருச்சிட்டம்பலையா. நன்றி.
இப்ப அந்த கரணங்கள் 4 மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று சொல்லுவார்கள். அததான் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல். மனம் என்பது கேட்கும், புத்தி என்பது என்ன பண்ணும், சிந்திக்கும். அதுக்கப்புறம் அகங்காரம் என்பது என்ன பண்ணும், கேட்டல், சிந்தித்தல், அது அப்புறம் தெளிதல் வரும். அதுக்கப்புறம் அந்த சித்தத்தை நெட்டை கூடுதல். அதனால சித்தமார்தரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே. அவ நெட்டை கூடல் என்பது 4வது நிலை. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்பதோடு கொண்டு போய் சேர்த்தல். அத நெட்டை கூட. வாழ்க வாழ்க. ஆமா வாங்க. வாங்கம்மா. மாணிக்கவாசகம் மலரடிகள் போற்றி. முத்தனை முதல் ஜோதியை முக்கண்ணப்பனை முதல் வித்தனை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பத்தர்கால் இங்கே வந்தீர் உங்கள் பாசம் தீர பணிமீனோ சித்தமா தரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே பத்தர்கால் இங்கே வன்னி நீர் உங்கள் பாசம் தீர பணிமீனோ சித்தமா தரும் சேவடி கண்ணம் 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 சின்னி மன்னி திகழுமே. சிவாயினம். பற்றுக பற்றற்றான் பற்றிடை அப்பற்றை பற்றுவிடற்கு என்று என் மேல இருக்கிற என்னிடத்தில் இருக்கிற பாசத்தை நீக்க வேண்டும். ஆனால் பெருமான் மேலே பாசம் வைக்க வேண்டும். அதுதான் பற்றற்றான் பற்று. அந்த பற்றற்றான் பற்றுதான் நெட்டை கூட. காந்திமதி அம்மா வாங்க. நம திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. முத்தனை முதல் ஜோதியை முக்கண்ணப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பத்தர்கால் இங்கே வன்மீனீர் உங்கள் பாசம் தீர பனிமீனோ சித்தமார்தரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமேன் சித்தமார்தரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். என்னுடைய சித்தத்திலே பெருமானை சித்தனாக வைத்தல். அவன் சித்தன் சிவலோகன் என்று சொல்கிறார். ஆனா பெருமானை சித்தனாக நினைத்து என்னுடைய உள்ளத்தில என்னது அவனை ஆவாகித்தல் என்று சொல்வார்கள். அதனால அந்த ஆவாகித்தல் தான் நெட்டை கூட. வாழ்க வாழ்க. அம்மா வாங்க. இருக்காங்களா? வேலரசி அம்மா வாங்க. பத்மாவதி அம்மா வாங்க. முத்தனை முதல் ஜோதியை முக்கண்ணப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரோ பக்தர் காலிங்க வம்மி நீர் உங்கள் பாசம் தீர பனி மீனு சித்தமா தரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே சித்தமா தரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. நன்றி ஐயா. என்னுடைய சித்தத்திலே பெருந்துரை பெருமான் சித்தனாக வந்து அமர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு பக்தி செய்ய வேண்டும். பக்தி தான். அந்த பக்தர்கள் இங்கே வம்மின் நீர் உங்கள் பாசம் தீர பணிமன அந்த பக்தர்கள்லாம் அழைக்கிறது தான் நெட்டை கூட நிகழ்ச்சி. காலைல 4 எதுக்கு எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. வாழ்க வாழ்க. சிவலலிதா லோகநாதன் வாங்க. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முத்தனை முதல் ஜோதியை முக்கண்ணப்பனை முதல் வித்தனை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பக்தர் காலிங்கே வம்மி நீர் உங்கள் பாசம் தீர பணிமீனோ சித்தமார் தரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே சித்தமார் தரும் சேவடி கண்ணம் சென்னி
திகழுமே. சிவசிவா திருச்சிற்றம்பலம். நம்ம யாரை அழைக்க முடியும்? பக்தர்களை தான் அழைக்க முடியும், எல்லாரையும் அழைக்க முடியாது. அதனாலதான் பக்தர்கள் இங்கே உலகத்தாரெல்லாம் அழைக்க முடியுமா? உலகத்தாரத்தை நம்ம வேலை இல்ல. பக்தர்கள் இங்கே வம்மின்னு யார் பெருமானிடத்தில் அன்பு செய்தோ அந்த பக்தர்களை அழைத்தல். பக்தர்கள் இங்கே வம்மின் நீர் உங்கள் பாசம் தீரப்பணிமினோ என்று என்னுடைய உலகியல் பாசத்தை நீக்கி அருளிலே பெருமான் மேலே பாசம் வைத்தல். வாழ்க வாழ்க. சிவ ஜான்சி ராணி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். முத்தனை முதற் சோதியை முக்கன் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் பக்தர்கள் இங்கே பொம்மின் நீர் உங்கள் பாசந்தீர பணிமினோ சித்தமாதரும் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அந்த பெருமான் சித்தனா இருக்கா. அந்த சித்தன் எப்படி இருக்கிறான்? முக்கண் அப்பனாக இருக்கிறான். அந்த முக்கண் அப்பன் என்ன பண்றான்? இந்த சந்திர ஒளியையும் சூரிய ஒளியையும் கொண்டு போய் அந்த அக்னித்தானமாகிய இலாடத்தான்கிற புருவ மத்தியிலே கொண்டு சேர்க்கிறான். அதுதான் நெட்டை கூட. அதனால அவனுக்கு என்ன பேரு? முக்கண் அப்பன். அந்த சித்தனுக்கு முக்கண் அப்பன் என்ற பேர் இந்த பாட்டுல சொல்லிக்காரார். முத்தனை முதற் ஜோதியை முக்கண் அப்பனை முதல் வித்தினை. அதுதான் வித்து. அதனாலே அதுதான் அந்த வித்தை அவன் எப்படி பண்றான்? சித்தனாக இருந்து செய்கிறான் என்று மணிவாசக பெருமானுடைய வாக்கு. மணிவாசகத்தில் இல்லாத செய்தி என்ன? எல்லாமே உண்டு. என்ன வளம் இல்லை என்ற திருவாசகத்தில். உங்கள் பாசம் தீரன்னு சொல்ற என்னதையா? அதான் பாசம் என்பது ரெண்டு விதம். ஒண்ணு பெருமான் மேலே அன்பு செலுத்துதல் பாசம். இன்னொன்னு என்னோட பாசம் என்பது பசி பசி பாசமாக என்னுடைய மும்மலங்களை அறுத்தல். அது அந்த பாசம். பதிபது பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதின்னு சொல்ற அந்த பாசம். அந்த பாசத்தை நீக்குதல். அப்புறம் பெருமான் மேலே அன்பு செலுத்த பாசம் வைத்தல். நீக்குதல். பாசத்தை நீக்கவும் செய்யணும், வைக்கவும் செய்யணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்று விடற்க. ஒன்பது விளக்கு சொல்லுங்கய்யா. ஏற்கனவே சொல்லியாச்சு. நீங்க சொல்லும் போது நீங்க இல்ல. இப்ப நாங்க 10வது வந்துட்டு அப்புறம் மறுபடியும் 9வது போறீங்க. இன்னொரு வாட்டி கேட்கணும். இல்ல இன்னொரு வாட்டி கேட்கணும். கேட்டேன் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. உலகத்திலே வம்பனாச்சர் ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான். வம்பனாய் திரிகிறேன். சொல்லுங்கய்யா சொல்லுங்க. அதையே கேக்குறா. வம்பனாய் திரிவேனை வாயென்று வல்விகை பகை மாய்த்திடும். நான் வம்பனாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் அறிவின் உச்சின்னு சொல்லுவாங்க. அறிந்து அறிந்து அறியாமை. நான் வம்பா இருக்கிறேனே என்று என்னுடைய உண்மை என்னுடைய குற்றத்தை நான் உணர்ந்தால் பெருமான் என்னை வா என்று எனக்கு அருள் செய்வான். வம்பனாய் திரிவேனை வா என்று வல்வினை பகை மாய்த்திடும். நான் இலவத்த வீணா போனேனே என்ற அந்த உணர்ச்சி வந்தால் அந்த உணர்ச்சியின் மூலமாக ஆணவம் அடங்கும். ஆணவம் அடங்கினால் பெருமான் என்னை வா என்று அழைத்து எனக்கு என்னுடைய வினைப்பகையை தீர்த்து மாயதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்குவான் என்பது அந்த செய்தி. சரிதானா? வாழ்க வாழ்க. வணங்குகின்றேன் ஐயா. நன்றி 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 நன்றி. சொன்னதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்ன மனவாசகம் கடந்தாலும் மாணிக்கவாசகம் சொன்ன செய்திகளை நான் வெறும் சும்மா வாயில வளர்கிறேன். அதனாலதான் நான் வம்பன். நன்றி. வேற யாராவது இருக்காங்களாயா? வேற யாரும் படிக்கிறீங்களா? எல்லாரும் விட்டு போச்சு. யாராவது விட்டு இருந்தா படிச்சிடலாம். அப்ப நம்ம எதை பேசி அடுத்தவங்களை பாட விடாம பண்ணிட்டான்னு கூடாது. அடுத்தது பொன்னூசல் வாங்க. சரஸ்வதி அம்மா படி. எத்தனாவது பாட்டு? 4வது பாட்டா? 4வது பாட்டு. அதுதான் நஞ்சாமர் கண்டத்தான் இல்லையா? அங்க முதல்ல இன்னிசை வினையர் திருப்பள்ளி 4வது பாட்டு. இது நஞ்சாமர் கண்டத்தான். பாடுங்கம்மா சரஸ்வதி அம்மா. 8-16-4. ஆமாமா. நஞ்சமர் கண்டத்தான். 8-16-4. நஞ்சமர் கண்டத்தன்
நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை அஞ்சொல்லால் தன்னோடு கூடி அஞ்சொல்லால் தன்னோடு கூடி அடியவர்கள் நெஞ்சுள்ளே நின்று நெஞ்சுள்ளே நின்று அமுதமோரி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார் வெள்வளையீர் புஞ்சம் வெள்வளையீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ. அடுத்து இரு கதவும் அடைத்தல். சொக்கம்மாள் வாங்க. பட்டமாக சொக்கமாலையா? நீங்கதாம்மா, நீங்கதான் பட்டமாள் இன்னைக்கு வரல. பட்டமாள் இல்ல, சொடக்கமாள் தான். கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எத்தனாவது பட்டங்கய்யா? 8:45 விடுமின் வெகுளி வேட்கை நோய். திருக்கதவம் அடைப்பித்த. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்கலையே. புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். எனக்கு எல்லாம் தெரியும், நீங்களெல்லாம் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு ஆறுதல் தருகிறேன் என்று சொல்றது நம்ம சைவ நிலை இல்லை, அது வேற பைபிள் நெறி. அதனால புடைவட்டுருகி போற்றுவோம் புயங்கனாழ்வான் புகழ்களையே. அதனால பெருமானுடைய புகழை போற்றி நம்முடைய புகழை ஒடுக்குதல் தான் ஆணவம், அந்த ஒடுங்குதல் தான் நிட்டை கூட. வாழ்க வாழ்க. முன்சாமி வாங்கய்யா, வாழ்த்துப்படி. மண்ணில் நல்ல வண்ணம் பழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல்ல தூரும் கழுமல வள நகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. நன்றி. வாழ்க வாழ்க. வாழ்த்து. காமாட்சி குமார் வாங்க, வாழ்த்துப்படி. இல்லையா? கணபதி ஐயா வாங்கய்யா, வாழ்த்து படிங்க. நான் பாடுறேன். படி. சிவாத்திச்சித்தமம். சிவா சிவா சிவா. மண்ணில் நல்ல வண்ணம் வளல வைகளும் என்னில் நல்கதேக்கே அதுமோ குறவில்லையே. கண்ணில் நல்ல குரும் கருமல வளநகர் பெண்
பெண்ணில் நெல்லடும் குழந்தை இருந்ததே பெண்ணில் நெல்லடும் குழந்தை இருந்ததே நடந்த செயலும் நடக்க போகும் செயலும் நன்மையாக முடிந்து நலமுலம் பெருகி உள்ளம் தூய்மையாய் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தந்து எப்போதும் உன்னை நினைக்க வளர்ந்தருவாய் சிவபெருமானே. சிவா சிவா சிவா. திருச்சிற்றம்பலம். சரஸ்வதி அம்மா வாழ்க. அந்த படி. வாழ்க வாழ்க கண்டன் வானவராணினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் மோங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. நன்றி ஐயா. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே. வாங்கயா வாழ்த்து படி. அரங்கோ வாங்க. சிவாயி. என்றும் இன்பம் பெரும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். அப்படியே பாடி சொல்லலாம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பெருமான வாழ்த்தி வணங்குதல். அந்த பாட்டு சொல்லுங்க. உலகெல்லாம் உணர்ந்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வாழ்த்துல அதனால வாழ்த்துட்டு பெருமானை வாழ்த்தி வணங்குதல். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. முடிச்சலாயா? முடிச்சிடலாயா? நன்றிங்க. நன்றி. சிவாயனம். யார் திருச்சிற்றம்பலம். வேற படிக்கிறீங்களா? வாழ்த்து. தேவி காட்டூர் படிக்கிறீங்களா? ஆன்மீக வளாகத்தில் படி. தனந்தர கல்வி தரம் படிக்கலையா? தனம் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. பான்முகில் பாடிட்டும் ஐயா. பாடுங்க பாடுங்க. ஆரம்பிச்சுங்க. பான்முகில் வடாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். கொஞ்சம் தப்பா பாடிட்டனாயா? ஆமா, நடுல ரெண்டு லைன் விட்டு போச்சு. செவ்வாழி ஏரியா மஞ்சை விட்டு போச்சு. ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுதுங்க ஐயா. தளர்ந்தோள் வாழ்க. முழுசா பாடுங்க. என்ன ரெண்டு பாடுங்க. பாடுங்க பாடுங்க பாடுங்க. என்ன ரெண்டு பாடுங்க. பாடுங்க. என்ன ரெண்டு பாடுங்க. ஆறிரு தளர்ந்தோள் வாழ்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுதை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க மஞ்சள் வாழ்க. அதான் விட்டு போச்சு. செவ்வாழி ஏரிய மஞ்சள் வாழ் தான் விட்டு போச்சு. செவ்வேல் ஏரிய மஞ்சள் வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க.
யானை தன் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க. நானே படிக்கிறேன் என்னுடைய படிக்கிறேன். ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை குருசை தன்வே மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். நன்றி. நடுவில் கொஞ்சம் விட்டுட்டாங்க. வாழ்க வெப்பை போருசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க சேவேல் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. 4 வரி பாட்டு சரியை கிரியை யோகம் ஞானம் 4 வரி. அந்த 4 வரி நினைச்சு பாடினா அந்த விடாம வந்து தானா அத கூறு ஏறு ஆறு அப்படின்னு வரும் அந்த சொல்லு எதுகை மோனையோட. அந்த 4 நினைச்சா 4 வரி வரிசை வந்துடும். வேற ஒண்ணும் இல்லை. ஐயா இன்னைக்கு நம்ம சென்னி 10 பாட்டுல 4வதுல பாடும்போது வந்தது ஐயா எத்தனாகி வந்தில் புகுந்து எத்தனாகி வந்துன்றது மட்டும் சொல்லுங்க ஐயா. அதுக்கு எத்தன் என்ற சொல்லுக்கு தலைவன் பெயர்மா. எச்சன் என்ற சொல் எத்தன் என்று தெரிந்ததுன்னு சொல்லுவாங்க. எச்சன் என்றால் தலைவன். எத்தனாகி வந்து இல் புகுந்து என பெருமான் எனக்கு தலைவனாக வந்து என்னை ஆட்கும். அவன் ஒருவன் தான் முழுவதும் அவன் தான் தலைவன். அத எத்தன்றது வேற மாதிரி சொல்ல இது ஏன்னா பெரிய எத்தனா திடீர்னு ஒரு கேவலமா சொல்லா மாத்திட்டாங்க. எப்படி அந்த ஓத்துன்ற சொல்ல அதனால எத்தனைன்றது கேடு கெட்டவன் ஒரு சொல்லுவாங்க. கேடு கெட்டவன் என்ன சொல்லுமா, என்னுடைய கேட்டை எல்லாம் கெடுத்தவன் அவன். என்னுடைய ஆணவத்தை கெடுப்பவன் கேடு கெட்டவன். கேட்டை கெடுப்பவன் கேடு கெட்டவன். அதை எத்தன்னு சொல்லால சொல்லி காட்டினாங்க. அது எச்சன் என்ற சொல்லிலிருந்து வந்தது. அதுக்கு தலைவன் என்று பொருள். ஆனா அது ரொம்ப கேவலமான சொல்ல மாத்திட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. சொன்னாரு பெரிய எத்தனை கிடையாது திட்டுவாங்க. அதை திட்ட சொல்ல வசைபாடு சொல்லாக மாற்றி விட்டார்கள் நம்ம ஆட்கள். ஐயா எங்க புக்ல வந்து உள்ளத்தில் மறைந்திருந்து ஏமாற்றுபவன் போட்டிருக்கு. அதே மறைந்த ஏமாற்றம் அது அந்த உலகியல் பொருள். எத்தனை அந்த ஹிட் அண்ட் ஹைட்னு சொல்லி சுட்டுப்புட்டு ஓடிடுறது இல்லையா, ஓடி ஒளிகிறது. அதனால அப்படி ஓடி ஒளிகிறான். அவன் எங்கே ஓடி ஒளிகிறான்? என்னுடைய உள்ளத்திலே ஓடி ஒளிகிறான். எதற்காக ஓடி ஒளிகிறான்? என்னுடைய உள்ளே உள்ள அந்த கெடுதல்கள் எல்லாம் கெடுப்பதற்காக ஓடி ஒளிகிறான். உள்ளத்துல ஓடி ஒளியா இவன் எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறான். அந்த எத்தன் உலகியல் எத்தன் வேறு, அருளியல் எத்தனை என்னுடைய கேட்டை கெடுப்பதற்காக என் உள்ளத்திலே ஓடி ஒளிகிறான் என்று சொல்கிற மரபு. சரிங்களா? வாழ்க வாழ்க. தில்லையாகிய பழமையான பதியிலே நிறுத்தம் புரிபவனும் மிகவும் மேலானவனும் ஆகிய சித்தர்கள் சூழ்ந்து வணங்கும் அந்த சிவபெருமான் அடியார் புடைசூழ பூமியில் வந்து அந்தன கோலத்தோடு ஏமாற்றுபவனாய் வந்து எங்கள் வீடுகளில் புகுந்து எம்மை அடிமை கொண்டு எமது தொண்டினை ஏற்றுக்கொள்ளும்படியாகி சூட்டிய திருவடி சிறந்த தாமரை மலர் போன்ற சிவந்த திருவடியின் கீழே நமது தலை நிலை பெற்று பொலிவு பெற்று விளங்கும் அப்படின்றாங்க ஐயா. அதாவது பொழிப்புரையா அவங்க அந்தணன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அந்தணன் என்பவன் அறவோன் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தமிழ் பொண்டு. அறவு என்பது மாத்துக்கண் மாதினால அந்த அண்ணன் எப்படி என்ன வந்து ஏமாத்த முடியும்? அதனால அது வந்து சில இடத்துல சில இது நடக்கலாம். அவங்க கற்பனைக்கு உரை தானே அதெல்லாம். அதனால அவரு புலவரா இருந்து அவர் எழுதினார். அந்தடனாகி வந்து என்னை ஏமாத்துறான்னு சொல்ற சொல்லு வந்து ஏற்புடையதல்ல. அது இன்னொரு மாதிரி படிங்க. அப்படி சொல்லி எப்படி சொல்லியிருக்காரு அவரு? அந்தணன் ஐயா ஆக்சுவலா முதல் அடியில பக்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என சித்தர் சூழ சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வான் எத்தனாகி வந்து இல் புகுந்து இமை ஆடும் கொண்டு எம் பணி கொள்வான் அப்படின்னு அந்த வரிக்கு வரி அவங்க விளக்கம் சொல்லாம சித்தர் சூழ சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வான்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பார்ப்பான் என எத்தனை வந்துட்டு அது ரெண்டி கூட்டி சொல்லிட்டாங்க. அதனால அந்த மாதிரி விளையாகி போச்சு. நம்ம அதை பழையபட புரிந்து கொண்டோம். எச்சன் என்ற சொல்லிருந்து எத்தன் வந்தது. எச்சன் என்ற சொல்லுக்கு தலைவன் பேரு. அவன் தலைவனாக வந்து என் உள்ளே புகுந்து எனக்கு மறைந்திட மூடிய மாய இருளை
அறம்பாவம் என்னும் அருங்கைட்டேன் அவன் என் உள்ளே புகுந்து அவன் எனக்கு தலைவனாகி என்னுடைய கெடுதலை தீர்க்கிறான் என்ற சொல்ல எத்தன் என்றதை எச்சன்னு சொன்னா இதை எத்தன் என்று சொல்ல மறைந்திருந்து ஒளிபவன் ஓடி ஒளிபவன் அப்படின்னு சொல்லி உலகியல் அது வேற மாதிரிலாம் பொருள் நம்ம பிழையா கொண்டு வந்தவரா. அது வந்து இது இல்ல, பழையபட பேச மாட்டார் மணிவாசக பெருமான். அவருக்கு சித்தன்னு சொன்னவர் எத்தன்னு சொல்லுவாரா? சித்தனை எத்தனை ஒன்னாயிட முடியுமா? சித்தாண்டியை புகுந்தாலும் என்னுடைய தலைவனாக இருக்கக்கூடாது, என்னை ஏமாத்திரம் வந்து என்னுடைய உள்ளத்துல புக முடியாது இல்லையா? அவனை விளக்கமான பார்ப்போம். நீங்க சொல்ற இலக்கணம் செய்யுள் விகாரம். எச்சன் என்பது எத்தனாக சித்தராக மாறி அது நம்முடைய புலமை காட்டுறதுக்காக செய்யற சொல்லு அதுல. ஆனா அது வந்து வெறும் செய்யுள் விகாரம் மட்டுமல்ல, அது வந்து இதுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு சொல்லும் சொல்லுவாங்க. அத அதுக்கு என்ன பேரு? பாடபேதம்னு சொல்லுவாங்க. நல்லது ஐயா, நல்லது. ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதான் நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம் அப்படிதான். அவரவருக்கு உள்ளபடி இதனருளாலே அவரவரை கொண்டு எத்தனை ஏமாற்றுபவனுங்க ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. அதான் ஏமாற்றுபவன்னு சொல்றேன். அது வந்து உலகியல் சொல்லையா, உலகியல் சொல்ல அதை ஏமாற்றுபவன்னு வச்சுக்கலாம். உலகியல் அந்த எத்தனை சொல்ல பயன்படுத்துறாங்க. அருடைய நிலையில அவன் பெருமான் என்னை ஏமாற்ற மாட்டார். எத்தனாகி வந்து இல்புகுந்து என் உயிரும் கொண்டு என் பணி கொள்வான்னு சொல்லும் போது அவன் என்னை ஏமாத்துவதுக்காக உள்ள வரான். என்னை ஏமாத்துக்காக வரல, என்னை மாத்துறதுக்காக வரான். ஆணவமாக இருந்து என்ன மாத்துறதுக்காக அவன் என்ன வரான். அவன் ஏமாற்றுபவன் அல்ல, அவன் என்னை மாற்றுபவன். அப்படி பொருள் கொள்ள அருடைய நிலையில பொருள் கொள்ளுதா. உலகியல் பொருள் எத்தனை அவன் ஏமாத்திட்டான், அவன் என்ன ஏமாத்த போறான். நான் தான் அவனை ஏமாத்தின்னு தெரியல, அவன் என்ன ஏமாத்துறது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா நல்லது. அதனால எத்தனை ஏமாத்துறத சொல்ல கொண்டு போய் இது உள்ள நுழைய திணித்தல். அது அப்படி திணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. மணிவாசர் அந்த பொருளே பாடி இருக்க மாட்டார். ஐயா மறைந்திருந்தா எம்பெருமான் சொல்லுவாரு. அதே மாதிரி உள்ளத்தில் ஒளிந்திருந்த உள்ளம் கவர் கல்வன் சொல்லுவாங்க இல்லையா, கல்வன் சொல்றதும் அந்த மாதிரிதான், வேற ஒண்ணு இல்ல. ஆமா, கல்வன் என்று சொல்ல அப்படிதான். என் உள்ளம் கவர் கல்வன். கள்ளன் வேற, கல்வன் வேற. கள்ளன் என்பது திருடுபவன், கல்வன் என்பது என் உள்ளத்தை கவர்பவன் அர்த்தம். ஆமா ஆமா, நல்லது. ரொம்ப நீண்டு போயிட்டு நினைக்கிறேன் விவாதம். பேசாத போவோம். அதான் நம்ம பேச்சோடு பேச்சுக்கெல்லாம் பிறந்தமை புறமே பேசி கூச்சிலேன், அதனாலே கொடுமையை விடுமாறு வரேன். அதனால மணிவாசகர் வார்த்தை பேசுவோம். பேசும் பொருளுக்கு இலக்கணமாம் பேச்சிறந்த மாசின் மணியின் மணிவார்த்தை பேசுவோம். வாழ்க வாழ்க. நன்றி. கண்டிப்பா 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 நன்றி ஐயா. திருவருள் கருணை எண்ணி வைக்கிறோம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பொறுமை காத்து இது காரணம் கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் அகப்பூசை இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி நன்றி.